சார் வரலாமா? வாங்க சத்யா, வாங்க. இந்த டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட கொடுக்கறது லீகலி தப்பு. நல்ல வேலை இன்னைக்கு காலேஜ் லீவு. இந்தாங்க. தேங்க்யூ சார், இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இதை எடுத்து கொடுத்ததுக்கு. உங்கள் ஹெல்ப் இல்லாமல் கண்டிப்பாக என்னால் நார்மல் லைஃப்க்கு போகவே முடியாது. நான் பேங்க்கில் வேலை செய்கிற சாதாரண ஒரு ஆள் சார். அப்படி ஒருத்தனுக்கு இவ்வளோ விஷயம் நடந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணுறதுனே தெரியாமல் செத்து போனானே ஒருத்தன், வினோத். அவனை மாதிரி தான் நானும் சூசைட் பண்ணியிருப்பேன். என் அம்மா இல்லைன்னா நான் எப்போ செத்துருப்பேன். ஆனால் வெறும்னு உயிரோடு இருந்து என்ன யூஸ் சார்? நான் எவ்வளோ நாள் தான் ஓடி ஒளிஞ்சிட்டே இருப்பேன். அப்படி ஓடாமல் இருக்கணும்னா அன்றைக்கி நைட்டு என் வீட்டில் என்ன நடந்தது நான் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் கதிரை பார்த்த போதே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அப்புறம் இந்த ஃபைல் காரில் கிடச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு கிளாரிட்டி வந்துச்சு. அந்த கிளாரிட்டி தான் யார் அந்த கொலைகாரன்னு என்னை தேட வச்சுது. அவன் எடுத்த ஃபோட்டோவை என்னை பார்க்க வச்சுது. அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது தான் கொலை பண்ணவன் யாருன்னு 100% எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. ஆனால் எனக்கு மட்டும் கன்ஃபார்மாக தெரிஞ்சால் போதுமா சார்? ஃபுல் எவிடன்ஸோட அவன் முன்னாடி நிற்கணும்னு தான் ஃபாதருக்கு ஆக்சிடென்ட் ஆன அந்த ஸ்பாட்டுக்கு போனேன். யார் கொலைகாரன்னு எவிடன்ஸோட 100% கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அவனுக்கு கதிரை வச்சு கால் பண்ண வச்சேன். அங்கே தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் நடந்தது. எனக்கு எல்லாம் தெரியும்னு அவனுக்கு தெரியும். தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் டைரெக்டாக என் முன்னாடி வந்து நிற்பான்னு நினச்சேன். ஆனால் அவன் என்னை கொலை பண்ணிட்டு இந்த எவிடன்ஸ்லாம் எடுக்க ஆள் அனுப்புகிறான். அந்த பொண்ணு இருந்த ஃபைலுங்கடா. அப்படி அவன் பண்ண ஒரு தப்பு தான் எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக மாறிச்சு. அவன் ஆள் அனுப்பலைன்னா அப்படி ஒரு ஃபோனும் அதில் இருக்கிற எவிடன்ஸும் எனக்கு கிடச்சிருக்காதுல்ல. அவன் யாருன்னு பார்க்குறீங்களா சார்? ஃபோனில் இருந்த வீடியோ உனக்கு கிடைச்சதுக்கப்புறம் நான் உன்னை எப்படி விடுவேன்? என்ன சார் நீங்கள் பெரிய டாக்டரு படித்தவர்னு பார்த்தா அந்த ஃபோன்லேருந்து எப்படி எவிடன்ஸ் எடுக்க முடியும்? ட்ரைனேஜில் ஊறிடுச்சது. என்கிட்ட எந்த எவிடன்ஸும் கிடையாது. இப்போ கழுத்தில் கத்தி வச்சுருக்கீங்க பாருங்கள், இதான் என் எவிடன்ஸ். இந்த எவிடன்ஸை சொல்ல நீ இருக்கணும்ல. தாராகிட்டேயும் தான் எவிடன்ஸ் இருந்தது. இந்தியாவோட டாப் 10 ஃபோரன்சிக் சர்ஜன்ஸில் தமிழ்நாட்டில் யார் இருக்கா தெரியுமா? கழுத்து இருக்கிறதுக்கு ஃபாரன்சிக் சயின்ஸ் படிக்கணும்னு அவசியம் இல்லை.
இந்த ஃபைலுக்காக தானே தாராவை கொன்ன. தாரா கிட்ட சோஃபியா பத்தின எல்லா எவிடன்ஸ் இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சது இல்ல? ஒரு அசால்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் நடந்ததுக்கான கன்க்ளூசிவ் ஃபைண்டிங்ஸ் அவ பாடியில இருக்கு. நெக்ல, தைல, நெயில் இம்ப்ரெஷன்ஸ், பைட் இம்ப்ரெஷன்ஸ். நீங்க போலீஸ் கிட்ட கொடுத்த ரிப்போர்ட்ல இவ்ளோ டீடைல்ஸ் இல்லையே சார். நீங்க தானே சோஃபியாவை போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க. உங்க ஆளுங்களை வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போதே எனக்கு டவுட் வந்துச்சு, இது சூசைட் இல்ல மர்டர்னு. ப்ரூட்டலா ரேப் பண்ணி மேலிருந்து கீழே தள்ளி விட்டு அவ சூசைட் பண்ணிட்டான்னு ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. அதுக்காக கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் தான் இது. நீங்க இது யாருக்காக பண்ணீங்களோ கண்டிப்பா அவன் தண்டிக்கப்படணும். என் ஃப்ரெண்டு சோஃபியாக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும். இந்த ரிப்போர்ட்டை சேஞ்ச் பண்ணி நாளைக்கு போலீஸ் கிட்ட கொடுக்கலன்னா நாளைக்கு காலைல எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கையிலயும் இதோட காப்பி இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மட்டும் இல்ல சார், பிரஸ், மீடியா எல்லார்கிட்டயும் இருக்கும். தாரா கிட்ட இருக்கிற எவிடன்ஸ் எடுக்க ஆளுங்களை அமிச்சேன். ஆனா எப்படியோ தாரா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு என் கார்ல ஏறினா. எங்க போனாலும் கடைசியா ஃபாதர் கிட்ட தான் போவான்னு உனக்கு தெரியும். ஃபாதரை ஃபாலோ பண்ணி ஃபாதரோட போனை யூஸ் பண்ணி தாரா என் வீட்டில் இருக்கான்னு கண்டுபிடிச்சேன். எவிடன்ஸ்க்காக சர்வர் ரூமை எரிச்சிட்டு அன்னைக்கு நைட் நீ என் வீட்டுக்கு வந்த. ஃபாதர் எங்க? லிஃப்ட் வேலை செய்யல. ஃபாதர் கீழே இருக்காரு. இங்க யார் இருக்கா? இங்க ஒருத்தர் இருக்கார். அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நீ எடுக்க வேண்டியதில் எடுத்துட்டு வா, நம்ம கிளம்புவோம். போ. சோஃபியா போன இடத்துக்கு நீயும் போகணுமா? இது எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில் தாராவோட பாடி என் பக்கத்தில் வச்சு ஃபோட்டோவும் எடுத்தல. இப்போ வச்சு ஒரு நாள் யூஸ் ஆக நினச்சி தான் ஒரு சேஃப்டிக்கு எடுத்தேன். ஆனால் அந்த டிஎஸ்பி உன் பக்கம் அந்த கேஸை திருப்பணுன்னே எனக்கு பயம் வந்துருச்சு. அந்த டிஎஸ்பியை யாராலும் விலைக்கு வாங்க முடியாது. தாரா கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லைனாலும் அடுத்து நீ அவ்வளோதானே கொண்டிருப்ப. ஏன்னா தாராவும் சோஃபியா மாதிரி ஒரு ஆர்ஃபன், அனாத ஆசிரமத்திலேருந்து மெரிட்டில் சீட்டு வாங்கி படிக்கிற போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட். இவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா ஏன்னு கேள்வி கேட்க யாருமே கிடையாது. எனக்கு ஒன்று புரியாமையே இருந்தது. எப்படி ஒரு சாதாரண மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபஸர் தைரியமாக 2 கொலையை பண்ணிட்டு இப்படி நார்மலாக இருக்கான்னு. அப்புறம் தான் தெரிஞ்சது இது ரேப் மட்டும் இல்லை, 2 கொலையோடையும் நிற்கல. எல்லாத்தையும் கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டேன்ல. நீ டீனா இந்த காலேஜுக்கு வந்த 3 வருஷத்தில் 6 ஸ்டூடெண்ட்ஸ் சூசைட் பண்ணி ரேண்டமாக ஆக்சிடென்ட்டில் சஸ்பீஷியஸாக சேர்த்துருக்காங்க. ஆனால் இது எதுவுமே சூசைடோ ஆக்சிடென்ட்டோ கிடையாது, கொலை. ஏன்னா 6 பேருமே போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னு கேட்க ஆள் இல்லாத ஏழை பசங்க, ஆர்ஃபனேஜ்லேருந்து வந்து படித்து மெரிட்டில் சீட் வாங்கின பசங்க. அந்த பசங்களை கொலை பண்ணிட்டு எல்லா பரபரப்பும் அடங்கின உடனே 4-5 மாதத்தில் கோடிக்கணக்கில் காசு கொடுத்து அந்த சீட்டை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிற பணக்கார பசங்கிட்ட அந்த சீட்டை விற்றுருக்கீங்க. அதானே ரேங்க் லிஸ்ட்லேயே இல்லாத பசங்களுக்கு சீட்டை விற்கிறது தான் உங்கள் பிஸ்னஸ். எவ்வளோ பெரிய க்ரைம். சாதாரண மெடிக்கல் காலேஜ் டீன் சின்ன ஊர்லேருந்து இதை எப்படி தனியாக பண்ண முடியும்னு பார்த்தா இது இந்த காலேஜ் மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக அங்கங்கே ஒரு காலேஜில் நடக்குது. ஒன்று மாதிரி எத்தனை டீன், சில மோசமான டாக்டர்ஸ், லோக்கல் எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, போலீஸ்னு பெரிய பெரிய ஆளுங்களோட அவ்வளோ பெரிய நெட்வொர்க். நான் யாரு சார்? ஐ எம் நோபடி. இவ்வளோ பெரிய கிரைமை கண்டுபிடிச்சிட்டேன்னு வெளில போய் சொன்னா என்னை உயிரோட விட்டுருவீங்களா? மாட்டிட்டு சாக வேண்டியதான். இத்தனை வருஷமா அவ்வளோ கொலை பண்ணிட்டு எதுவுமே வெளில வராமல் மூடி மறைக்க முடியுது உங்களால். உங்களுக்குலாம் நான் ஏமாத்துறோம். என்னை விட்டுருங்க, இது நமக்குள்ளேயே இருக்கும். ஆனால் இதை மீறி உங்களுக்கு என்ன ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு, இல்லை பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் விலைக்கு வாங்க முடியாத நிறைய ஆஃபீஸர்ஸ் இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு சில விஷயங்கள் போய் சேரும்.
என்னதான் சாதாரண ஆளாக இருந்தாலும் மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல சார். இத்தனை கொலை பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி எதிரில் ஒருத்த உட்காந்துருக்கான். அப்படியே விட்டு போக முடியாதுல்ல. இந்தியாவிலே பெஸ்ட் டாக்டர் 10 அறுப்பு எடுத்தீங்கன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் 4 அறுப்பு இருக்க மாட்டாங்க. நான் வரேன் சார். இது சோஃபியாக்காக.